ஒரு காஸ்ட்லியான டாக் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்த ஓனர் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி அந்த நாயை உள்ளே விட்ட உடனே அது அமைதியாக ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அது கிளம்பி போயிடுச்சு. இதையே பண்ணிட்டு இருந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சீட்டில் இந்த மாதிரி எழுதினார், இந்த நாய் யாரோடதுன்னு எனக்கு தெரியல, இது வந்து இந்த மாதிரி நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்பினோன்னே அங்கேருந்து இன்னொரு சீட்டில் எழுதி அனுப்புனாங்க, எங்கள் வீட்டில் டெய்லி சண்டை நடக்குது, அதனால் அது வந்து தூங்குறதுக்கு வழி இல்லாமல் அங்கே வந்து தூங்குது, பின் குறிப்புன்னு போட்டு நானும் அதே மாதிரி இந்த நாய் கூட வரலாமான்னு சொல்லி கேட்டு அனுப்புனாராம். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை சம்பவமாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம வீட்டில் சண்டையோ இல்லை பிரச்சனைகளோ இல்லாதபடிக்கு சமாதானமான ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வோம். காட் bless you.